மிஸ்டர் தொல்காப்பியன் வீடு எதுங்க? இந்த வீடுதாம்மா. அங்க குழந்தையோட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் தொல்காப்பியனோட சம்சாரம்மா. மிஸ்டர் தொல்காப்பியன் இருக்காரா செத்துட்டாரா? என்ன சொல்றீங்க? நீங்க தானே அவர் பொண்டாட்டி? ஆமா. சாந்தி மல என்ன மிஸ்டர் தொல்காப்பியன், என்ன இது? நான் உங்களை என் கொலீக் ஒரு அப்பாவே நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு லெட்டர் எழுதிருக்கீங்களே. ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன், லவ் பண்றதும் லெட்டர் கொடுக்கறதும் குத்தம் இல்ல. ஆனா எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறமா இப்படி பண்றது அயோக்கியத்தனம் இல்லையா? சாரி, நான் வந்து ப்ளீஸ் உட்காருங்க. எனக்கு நிச்சயம் ஆனது தெரிஞ்சும் லவ் லெட்டர் கொடுத்திருக்கீங்க. சரி, அதை விடுங்க. இங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. ஆனா ஆபீஸ்ல அத பத்தி மூச்சு கூட விடாம பூனை மாதிரி இருக்கீங்களே. என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க? பாக்குற பொண்ணு எல்லாம் பொண்டாட்டியா வரணுங்கிற திமிர் தானே இது? முழிக்கிற முழிய பாரு. இல்ல சாரி, நான் உங்கள்ட்ட விளக்கமா சொல்லணும். இத்தனைக்கு அப்புறமும் என்ன விளக்கம் பண்ணி கிடக்கு? உன் கேனத்தனமான லெட்டர் படிச்சேன். அதுல செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு என்னமோ எழுதியிருந்த. சரி, செத்து தொலைஞ்சிருந்தா இந்த மாலையை போட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ சாகுற ஆள் இல்ல, கூட இருக்கிறவங்கள எல்லாம் கழுத்த இருக்கிற ஆள். நீ ஒரு நல்ல பாம்பு மாதிரி. உன்னை நம்பவே முடியாது. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? போப்பா. என்னங்க என்னங்க, அந்த பொண்ணு இவ்ளோ பேசிட்டு போகுதே, நீங்க ஒரு வார்த்தை வாயை திறந்து உண்மையை சொல்லக்கூடாதா? எதை சொல்றீங்க? நான் உங்க பொண்டாட்டி இல்லைங்கிற உண்மையை தான். இந்த பொண்ணு அபி மட்டும் இல்ல, இந்த தெருவில் உள்ள எல்லாரும் நீங்க என் மனைவி தான் நினைக்கிறாங்க. இதை பாருங்க, மத்தவங்க என்னமோ நினைச்சிட்டு போகட்டும். அந்த பொண்ணு அபிகிட்டையாவது நான் உங்க ஒய்ஃப் இல்லைங்கிற விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. இல்ல சாந்தி, காரணமா தான் சொல்லல. என்ன காரணம்? அபி போட்ட சத்தத்துல அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லார் பார்வையிலையும் நீங்க என் மனைவி, உங்க கழுத்துல இருக்க தாலின் நான் கட்டினது, இது என்னோட குழந்தை. நான் பாட்டுக்கு அபிகிட்ட உண்மையை சொன்னா அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டுமே. வேண்டாம் சாந்தி, நீங்க என் ஒய்ஃப்னு அவங்க நினைக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். உண்மை தெரிஞ்சா நீங்க இருக்கிறதுல பிரச்சனை ஆயிடும். நீங்க என் ஒய்ஃப் இல்லைன்னா நீங்க யாரு, இந்த குழந்தை யாரு, எதுக்காக இங்க இருக்கீங்கன்னு வரிசையா கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். நம்மளால சமாளிக்க முடியாது. உங்களை பத்தி அந்த பொண்ணு ரொம்ப கேவலமா பேசிட்டு போறா. பரவாயில்ல, அவகிட்ட வேறொரு சந்தர்ப்பத்துல நான் பேசிக்கிறேன். இதை இந்த அளவுல விட்டுருங்க, நீங்க போங்க. நம்ம துல்சா இந்த மாதிரி நம்பவே முடியல. நம்ம துல்ஸ் என்ன நம்ம துல்ஸ்? சரியான பொறுக்கிடி அவன். எனக்கு இன்னும் கோவமே அடங்கல. எவ்வளவு கேவலமான கேரக்டர் தெரியுமா அவன்? ஏதோ எமோஷனல்ல எனக்கு நிச்சயமானது தெரிஞ்சிருந்தா லெட்டர் கொடுத்தான்னு நினைச்சா கூட, ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. இதெல்லாம் மறைச்சு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கானா எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும். எப்படி ஆள் பாக்குறதுக்கு பாவமா இருக்கான். ஊமை ஊரை கெடுக்கும் சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்கு. இந்த ஊமை ஊர் பொம்பளைங்களை கெடுக்கும். நான் வீட்டுக்குள்ள போனதும் அதிர்ச்சியில அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டேன். அவன் பொண்டாட்டி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. பாவம் அபி, அந்த பொண்ணு ஏதாவது அப்பாவியா இருக்கும். தொல்காப்பியன் மாதிரி ஒரு ஃப்ராட் கிட்ட வந்து மாட்டிருக்கு. சரி சரி, அப்புறம் என்னாச்சு? மேல சொல்லு. அப்புறம் என்ன, வாங்கிட்டு போன மாலைய அவன் மூஞ்சில வீசிட்டு வந்துட்டேன். மாலையா? ஆமா, லெட்டர்ல எழுதிருந்தானே, நீங்கள் உடனே வராவிட்டால் செத்து போயிடுவேன்னு. ஆனா நான் அடுத்த நாள் காலையில் தானே போனேன். சரி, பெரிய சத்தியம் வேந்தனா சொன்ன மாதிரி செத்து போயிருந்தானா, அதான் போற வழியில மாலையை வாங்கிட்டு போனேன். அது அப்படியே மூஞ்சிலே வீசிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ண.
உஷா, நீ அவன்கிட்ட ரொம்ப வச்சுக்காத. ஹி இஸ் வெரி டேஞ்சரஸ். இல்ல அபி, இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஒரு வழி பண்ணணும். ஹலோ, சொல்லுங்க. தொல்காப்பியன் சாரா? ஆ, அபி மேடம் இருக்கேன், அங்கே கொடுக்கவா? வேணாமா? ஆ, சொல்லிடுறேன். என்ன முத்தப்பா? தொல்காப்பியன் சாருக்கு 2 நாள் லீவ் வேணுமா, அதை சொல்றாரு. நான் அபி மேடத்தை கூப்பிடுறேன்னு சொன்னதுக்கு புளிய கூப்பிடுறேன்னு சொன்ன மாதிரி பயப்படுறாரு. சரியான லூஸ் மேடம். நல்ல வேலை, தப்பிச்சிட்டான். நான் மட்டும் போனை எடுத்திருந்தேன், அந்த ஆளை கிழி கிழின்னு கிழிச்சிருப்பேன். அபி, என்ன யோசிக்கிற? இந்த ஆம்பளைங்களோட கேரக்டர்ஸ் பத்தி நினைச்சு பாக்குறேன். ஏன் இப்படி இருக்காங்க? இந்த தொல்காப்பியன் இவன் ஏன் இப்படி இருக்கணும்? படிச்சவன் தானே, கொஞ்சம் சிந்திக்க வேண்டாம்? ஆமா அபி, நானும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்துட்டேன். எந்த ஆம்பளையுமே ஃப்ராங்காவே இருக்கிறது இல்ல. அவன் ஒரு முகமுடி மாட்டிட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கான். இந்த தோல் சப்பாவின்ற முகமுடி மாட்டிட்டு அலைஞ்ச மாதிரி. நீ சொல்றது எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொருந்தாது உஷா. அதுலயும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒருத்தர் பாஸ்கர்னு இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்படி சொல்ற? ஆமா, பொண்ணு பார்க்க வந்தப்போ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட சூழ்நிலையை சொன்னாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை எந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருந்ததுன்னு தெரியுமா? கடைசி அவர் வந்து போனாரே, அப்ப கூட கோட் வேணும்னு சொன்னாரு. கோட் எதுக்கு அபி? நீ தான் ரிசப்ஷனே வைக்க போறது இல்லையே. மாப்பிள்ளை அழைப்புக்கு அவங்க வீட்ல எடுக்க சொன்னாங்களாம். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏய், முழுசா கேளுடி. அதுக்கு அவரே பணம் கொடுத்துறேன்னு சொன்னாரு. பணம் கொடுக்கறவர் அவரே போய் கோட் எடுத்துக்க வேண்டியது தானே? பணம் தரேன்னு அவர் சொன்னாரு. ஆனா நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்? வெளிப்படையா சொல்லணும்னா மாப்பிள்ளை வீட்டு டிமாண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது கஷ்டமான நிலைமைதான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஓ ஓ கட்டிக்க போறவருக்கு நம்ம செலவுலயும் ஒரு Dress எடுக்கிறது ஒரு த்ரில்லான சந்தோஷம். தெரியுது தெரியுது. சோ பாஸ்கர் மாதிரி வெளிப்படையா இருக்கிற ஆம்பளைய எனக்கு பிடிச்சிருக்கு. அபி, நீ தொல்காப்பியனோட கம்பேர் பண்ணி பாஸ்கருக்கு அதிகமா மார்க் கொடுக்கறியோன்னு எனக்கு தோணுது. இது பாரு, தொல்காப்பியன் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவரை பத்தி ஒரு கணிப்பு இருந்தது. அதே மாதிரி பாஸ்கரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவரை பத்தி ஒரு கணிப்பு வந்துச்சு. யாரையுமே ஃபர்ஸ்ட் சைட்லயே நான் புரிஞ்சுக்குவேன். ஓ, அப்படியா? அப்போ என்ன முதல்ல பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சு? என்னுயிர் தோழி நீதான். இந்த கதை தானே வேணாங்கிறது. வா. ஹலோ, உங்கள் பேர் ஆர்த்தி தானே? ஆமா நீங்கள் குயின் மேரிஸில் தானே படிக்கிறீங்க? ஆமா. உங்கள் அக்கா பேர் அபி தானே? அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தானே ஒர்க் பண்ணுறாங்க? ஆமா, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? உங்கள் அண்ணன் பேர் மனோகர் தானே? ஆமா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒன் செகண்ட். ஹலோ, ஆமாம் சார், ராஜேஷ் தான் பேசுகிறேன். நேற்று தான் சார் லண்டன்லேருந்து வந்தேன். இல்லை சார், சும்மா டூர் போயிட்டு வந்தேன். இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க சார், அப்பா கிட்ட பேசுங்க. அப்பா நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் போகிறார் சார். ஒன் செகண்ட், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஹலோ, இன்னைக்கு முடியாது சார். இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு. நாளைக்கு வேணா ஃபோன் பண்ணுங்க, ஃப்ரீயாக இருந்தால் மீட் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ, பாய் பாய். சாரிங்க. அப்புறம்னா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆர்த்தி, வாங்க தாஜ் கோர்மட்ல போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க? நான் போறேன். ப்ளீஸ் ஆர்த்தி. ஐயோ, நான் போறேன். ப்ளீஸ் ஆர்த்தி, சொல்றது கேளுங்க, வாங்க. ஆஹா. என்னடி ஆனந்தி, என்னைக்கு இல்லாம எனக்கு இப்படி ஒரு கதையை சொல்ற? நீ வராம அவ எப்படி காலேஜ் விட்டு கிளம்புனா? அதாம்மா எனக்கும் புரியல. வழக்கமா நான் வர வரைக்கும் அவ கேம்பஸ்லயே வெயிட் பண்ணுவா. கேண்டீன்லயோ இல்ல மரத்துக்கடியிலயோ அவ உட்காந்துருப்பா. இன்னைக்கு எதுக்கு கிளம்புனான்னு தான் எனக்கு புரியல.
ஒருவேளை உடம்பு எதுவும் சரியில்லாம தனியா கிளம்பிட்டாலும் என்னமோ. அப்படி இருந்திருந்தா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும்ல. சொல்றேன்னு கோவிச்சுக்காதே. நீ ஒழுங்கா அவளை தேடினியா? என்ன அர்த்தம் இல்லாம நீ பேசுற? எப்போதுமே அவளை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு 2 பேரும் ஒன்னா தானே வீட்டுக்கு வருவோம். அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ? சரி சரி, காலேஜ் போற நல்லா பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டேன். அவ வழக்கமா உட்கார இடத்த கூட பார்த்தேன், அவ இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டியா? எல்லார்கிட்டயும் கேட்டேன், தெரியலன்ட்டாங்க. அவளை கூப்பிடுறதுக்கு நீ வழக்கமா போற நேரத்துக்கு கரெக்டா போனியா? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி நாள். அதை அவசரமா எழுதி முடிச்சிட்டு நான் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் லேட்டா போனேன். அதான் அவ பொறுமை இல்லாம கிளம்பிருப்பா. அவ அரை மணி நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டாளா? சரி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனவ இன்னும் இங்க வரல. அப்ப எங்க போயிருப்பா? ஆமா ஆனந்தி, அதுதான் எனக்கும் உறுத்துது. அவ போர் அடிச்சு நீ வரதுக்கு முன்னாடியே கிளம்பியிருக்கலாம், அது வரைக்கும் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் அவ போற மாதிரி எந்த இடம் இருக்கு? ஏதாவது ஃப்ரெண்டு வீடு? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லக்கா. காலேஜ்ல இருந்து நேரம் எதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறா? என்னக்கா யோசனை? நாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஐயோ, போலீஸா? ஏமா கத்துற? என் கொலை நெடுங்குதுடி. என் பொண்ணுக்கு என்னாச்சு? எதுக்காக போலீஸுக்கு போனோம்? என்னம்மா சின்ன குழந்தை மாதிரி போலீஸ்க்கு சொல்லணும்னா உடனே ஏதாவது கற்பனை பண்ணிக்குவியா? பின்ன ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா தானே போலீஸுக்கு போனோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு. நாம தேடுறதை விட அவங்க ஈஸியா தேடிடுவாங்க. அப்போ என் பொண்ணு காணாம போயிட்டாளா? கடவுளே! ஐயோ அம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இரு. எப்படி சும்மா இருக்க முடியும்? அம்மா, ஆர்த்தியை இப்ப உடனடியா தேடி பிடிக்கணும். அதான் இப்ப முதல் பிரச்சனை. நீ இந்த நேரத்துல உடைஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிட்டேன்னா ஒன்னு சமாதானப்படுத்துறதே பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால தைரியமா இரு, பயப்படாத. எங்க போயிடுவா? காலம் கெட்டி கிடக்குதுடி. டிவிலயும் பேப்பர்லயும் கதை கதையா சொல்றானே, பயமா இருக்குடி. ஐயோ, இனிமே நீ டிவி பேப்பர்னு ஏதாவது பார்த்த உனக்கு கொன்னுடுவேன். பேசாம இரு. ஆனந்தி, என்ன அதட்டாதடி. போய் அவளை தேடுற வழியை பாரு. என் பொண்ணு எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? டேக் கேர் ஆர்த்தி. பை. ஆர்த்தி, ஐயோ, என்னடி ஆச்சு? என்ன இது கையில கட்டு? டென்ஷன் ஆகாதம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி சரி, முதல்ல நீ உள்ள வா. வா வா. வாமா. நாங்க எல்லாம் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? உட்காரு. எப்படிடி இவ்வளவு பெரிய காயம் ஆச்சு? தண்ணி லாரிக்காரன் எவனாவது மோதிட்டானா? தண்ணி லாரி மோதி இருந்தா ஆளே காலி பண்ணிருக்காதா? ஒரு ஆட்டோ லேசா இடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ஐயோ, அப்புறம்? நல்ல வேலையா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்ப வீட்ல டிராப் பண்ணிட்டு போறாரு. யாருமா அவரு? தெரியலக்கா. தெரியாதா? தெரியாத எவன்டி உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான்? நீ என்ன சந்தேகமா கேக்குற? ரோட்ல அடிபட்டவங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றத போய் சந்தேகப்படுவாங்களா? நீ ஏண்டி டென்ஷன் ஆகுற? இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ண ஆளை யாருக்கு என்னன்னு விசாரிக்க வேண்டாமா? அவன் ஜாதகத்தை கேட்க மறந்துட்டேன். பாத்தியாக்கா இவ திமிர? உன்னை ஆட்டோக்கார சரியா இடிக்காம விட்டான். வாய மூடுறி. என்ன பேச்சு பேசுற நீ? ஆர்த்தி, நீ எழுந்திருமா. நீ ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஆனந்தி, இவளை சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. அக்கா, எனக்கு இவ பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பிடிக்கல? எனக்காக ஒரு அரை மணி நேரம் கூட வெயிட் பண்ண இவ எதுக்கு கிளம்பணும்? இது என்ன புது பழக்கமா இருக்கு? போர் அடிச்சிருக்கோம், அதனால கிளம்பிருப்பா. சும்மா நீ இதை பெருசுப்படுத்தாத. இவ ஒன்னும் சரியில்லை. அம்மா வேற இவளுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுக்குறாங்க. விடு ஆனந்தி, நம்மள மீறி அவ என்ன பண்ணிட போறா? உன் அளவுக்கு அவளுக்கு மெச்சூரிட்டி இன்னும் வரல. ஆனா அவளுக்கு வயசாகுதுல்ல. ரொம்ப கண்டிப்பு காட்டாத. அதுக்கப்புறம் அவளுக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். போ, போய் படி. போறேன், ஆனா மறுபடியும் உன்கிட்ட சொல்லிட்டு போறேன். அவ ராங் ரூட்ல தான் போறா. ஹாய்.
ஆர் யூ மேன்? ஹலோ ஐ எம் ராஜேஷ். அது உன் பேரு, நான் அதை கேட்கல. நீ யாருன்னு கேட்டேன். இல்ல உங்க கேள்வி எனக்கு புரியல மேடம். நான் ராஜேஷ். ஏன் இங்க நிக்கிற? உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். ஓ நேத்து ஈவினிங் ஆட்டோல அடிபட்டாங்களே, அதோ அவங்க தான் ஆர்த்தி. நான் அவ சிஸ்டர். அப்படிங்களா? நான் ராஜேஷ். என்ன ஏலம் விடுறியா? ராஜேஷ் ராஜேஷ்னு. ஓ சாரி, நான் வந்து அவங்கள. புரியுது. நீங்க தான் அவளை கூட்டிட்டு வந்து வீட்ல டிராப் பண்ண கார் பார்ட்டி. ஆமாங்க, காரு வெளியில இருக்கு. என்ன படிச்சிருக்க நீ? ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்கு முன்னாடி நின்னு விதவிதமா கைய கால ஆடிட்டு இருக்கே, மேனஸ் இருக்கா உனக்கு? ஐயோ நான் வந்து இந்த வீட்ல கல்யாணம் ஆகாம வயசு பொண்ணுங்க நாங்க 3 பேர் இருக்கோம். நீ பாட்டுக்கு கார்ல வந்து ரோட்ல நின்னுட்டு கைய கால ஆடிட்டு இருந்தா ரோட்ல போறவன் வரவன் பார்த்தா எங்களை பத்தியும் வீட்டை பத்தியும் என்ன நினைப்பான்? அறிவில்ல உனக்கு? இல்லங்க, நான் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறதுக்காக. விசாரிக்க வந்தவன் வீட்டுக்குள்ள வந்து நேரடியா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ரோட்ல நின்னு கையாட்டிட்டு இருக்கதோ பொறுக்கித்தனமா படல? என்ன ஓவரா பேசுறீங்க? ஓவரா பேசினாதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உரைக்கும். இங்க பாருங்க, உங்க சிஸ்டருக்கு அடிபட்டுடுச்சு, நான் மனிதாபிமானத்தோட ஹெல்ப் பண்ணேன். நீங்க தான் அந்த நன்றி மறந்துட்டு மேனஸ் எல்லாம் பிஹேவ் பண்றீங்க. உதவி பண்ணது ஓகே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இப்ப நீ பண்றது சரியே இல்ல. உதவி பண்றது மனிதாபிமானம், ஆனா அதை சாக்கா வச்சுக்கிட்டு நீ உன் லிமிட்டை தாண்டாத. கொஞ்சம் பேச்சை நிறுத்துங்க. நான் எந்த லிமிட்டையும் தாண்டல, கொஞ்சம் நாகரிகமா நடந்துங்க. இதுவே வேற எவனாவது என் தங்கச்சியை பார்த்து கையாட்டி இருந்தா அங்கேயே கையை உடைச்சிருப்பேன். ஆனா உன்கிட்ட பேச்சோட நிறுத்திட்டு இருக்கேன். அதுக்கு 2 காரணம். 1 நீ பண்ண உதவி, 2வது என்னோட நாகரிகம். நீ என்கிட்ட நாகரிகத்தை பத்தி கத்து கொடுக்காத. கெட் லாஸ்ட். நல்லது செய்யறதே தப்பு. ஆர்த்தி, ஆர்த்தி, ஏ ஆர்த்தி, ஆர்த்தி, ஏண்டி இப்படி கால் கால்னு கத்திட்டு இருக்க? உன் கார்ல விழல? ஏய், என்ன ஆனந்தி, ஏன் கோவப்படுற? நேத்து ஒரு ரொமான்டிக்கான கதை சொன்னல, அந்த கதையோட ஹீரோ இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல நின்னு கைய கால ஆட்டிட்டு இருக்காரு. யாரு சொல்ற? நேத்து ஆர்த்திய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனானே அவனா? அவனே தான். நேத்து வாசல்ல நின்னு இறக்கி விட்டு போனா. அப்பவே நான் எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. திரும்ப ஏதாவது ஒரு விதத்துல அப்ரோச் பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி விடிச்சது விடியாதுமா நம்ம வாசல்ல வந்து நின்னு கைய கால ஆட்டிட்டு இருக்கான். எதுக்குடி இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் நிதானமா தான் பேசேன். என்னக்கா நீ புரியாம பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டு கழுத்தை எடை கொடுக்கறதுனால தான் அவன் இப்படி நடந்துட்டு இருக்கான். இங்க நம்ம மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் இது கெடுத்துரும் போல இருக்கு. ஆனந்தி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஆர்த்தி கிட்ட கேப்போம். என்னடி ஆர்த்தி? அக்கா, இத பாரு, இவ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏய், நான் தான் பேசிட்டு இருக்கல அவ கூட. நீ என்ன சும்மா சும்மா கத்திட்டு இருக்க? ஆர்த்தி சொல்லு. நீயாவது என்ன சரியா புரிஞ்சுக்கோக்கா. இப்ப எதுவுமே தப்பா நடக்கல. ஆனந்தி அக்கா பாக்குற விதத்துலாம் பிரச்சனை. ஆனந்தி அக்காவுக்கு கற்பனை ஜாஸ்தி. எதுடி கற்பனை? அவன் வீட்டு வாசல்ல வந்து நின்னது கற்பனையா? வந்தாரு, நின்னாரு. பொம்பளைங்க இருக்க இடமாச்சேன்னு வாசலே நின்னுட்டு இருந்திருப்பாரு. அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். என்னடி அவரு இவரு சோவர்னு பெருசா மரியாதை கொடுக்குற? அவன் ரோட்ல மட்டும் நின்னு கையாடுறான், ஆனா வீட்டுக்குள்ள வரதுக்கு கூச்சப்படுறான்ல. டீசென்டான ஆம்பளை எவனாவது இப்படி பண்ணுவானா? அக்கா, நீ தேவையில்லாம குழப்பிக்கிற. அனாவசியமா என்ன அடக்க பாக்குற. அபிகா, சொல்லி வை. ஓஹோ, அபி எனக்கு சொல்லி வைக்கணுமா? நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன்டி உன் விஷயத்துல தலையிட போறேன்? ஏய், சும்மா இருங்கடி. நான் எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? அவ என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு எனக்கு இருக்கா. தப்பு தப்பா பேசுற? நீ தப்பு பண்றதுனால தானே சொல்றேன். ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? 2 பேருக்கு நான் பேசுறது காதுலயே விழல. 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன். அபி அபி டிஃபன் சாப்பிட்டு போடி. டிஃபன்லாம் ஒண்ணும் வேண்டாமா? இந்த 2 பொண்ணுங்களும் இருக்காங்கல்ல, அவங்கள நல்லா சாப்பிட்டு தெம்பா சண்டை போட சொல்லு. எனக்கு ஒண்ணும் டிஃபன் வேண்டாம். என்னடி ஆனந்தி? இல்ல இவ்வளவுதான். அபிகா சாப்பிடலனா கூட அதுக்கு நான் தான் காரணமா? நீங்க 2 பேரும் பண்ண கூத்துல தான் அவ சாப்பிடாம போறா. இந்த வீட்ல நான் எது பண்ணாலும் தப்புதான். ஆமா, நீ சரியா நடந்துக்கிட்டா எதுக்கு தப்பு சொல்ல போறோம்? எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? உள்ள குதிச்சிடு. நான் கிளம்புறேம்மா. வாங்க வாங்க.